வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் அர்ஜுனன் அவர்கள் தற்பொழுது 6 மாதங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியிருக்கிறார். ஆனால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திமுகவின் கொத்தடிமையாக மாறிவிட்டாரா என்பதற்கேற்ப வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பதால் விடுதலை சிறுத்தைகள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுகவை எதிர்க்கவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக தண்டிக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் தலையாய கொள்கை. அது கூட்டணியாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, திமுகவில் இருந்து விலகியவராக இருந்தாலும் சரி என்பதற்கேற்பதான் திமுகவின் கொள்கையில் முதலாவது வரிசையில் இருப்பது இதுதான். ஆனால் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் தங்களது பலத்தை இன்னும் தெரிவிக்காமல் இருப்பதுதான் மக்களிடையும் அவர்களது தொண்டர்களுக்கிடையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வெறும் 2 சீட்டிற்காகவும் 1 சீட்டிற்காகவும் திமுகவின் காலை பிடிப்பது நியாயமா? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்றுதான் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் மன்னராட்சி தானே நடைபெறுகிறது. திமுகவில் உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது? அரசியலில் அவர் எவ்வளவு ஆண்டு காலம் பயணிக்கிறார்? ஸ்டாலின் என்ற மகனுக்காக அவருக்கு உதயநிதி கொடுப்பது சரியா? துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்களது உதயநிதி பதவி கொடுக்கப்படுவது சரியா என்ற கேள்விகளும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதனால் தன்னுடைய வாதத்தில் நான் பின்வாங்கப் போவதில்லை என்று ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகத்தான் தன்னுடைய கொள்கைகள் இருக்கும் என்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் கொள்கைகளும் அதுதான் என்றும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்ததோடு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட உடனே தொல் திருமாவளவன் ஸ்டாலினை சந்தித்தது காரணம் என்ன? திமுகவின் அடிமையாக தொல் திருமாவளவன் இருப்பதற்கான காரணம் என்ன? இதனால் விசிகாவும் திமுக கூட்டணியும் விலக வேண்டும் என்று பல்வேறு விமர்சனங்களும் எழப்படுகிறது. தமிழகத்தில் தவைக, அதிமுக, பாமக கூட்டணி அமைத்துவிட்டால் நிச்சயம் திமுக டெபாசிட்டை இழக்கும் என்ற அரசியல் கருத்து கணிப்புகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேரிடியாக விஜய் அவர்கள் இருக்கிறார். அவர் சொன்ன ஒரே வார்த்தையால் கடந்த 1 வாரத்திற்கு மேலாக திமுகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் ஒட்டுமொத்த திமுகவினர்களும் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியாக இருந்தாலும் திமுகவினர்கள் விடுதலை சிறுத்தை கட்சிகளை விமர்சனம் செய்து வருவதால் கூட்டணியில் இனியும் பயணிக்க வேண்டாம் என்றும் கூறி வருகிறார்கள்.